ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டனுக்கு தேவையான உரத்தை ரெடி பண்ணுறதுக்கு அதாவது காய்கறி கழிவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி உரம் தயாரிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 2 பக்கெட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை போடுறதுக்கு அந்த கம்பி, பென், அந்த மார்க் பண்ணுறதுக்கு பென்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி, அப்புறம் இந்த டேபு, அப்புறம் ஒரு தீப்பெட்டி எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த 2 பக்கெட்டும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பக்கெட்டு. ஏற்கனவே வீட்டில் பெயிண்ட் அடித்தப்போ கிடச்ச அந்த பழைய பக்கெட்ஸு. ஸோ இதை எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கம்பியை நல்லா காய வச்சுக்கிறோம். காய வச்சுக்கிட்டு ஒரு பக்கெட்டுக்கு பேக் சைடில் நிறைய ஓட்டை போட போகிறோம். பாருங்கள், நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் குத்துனிங்கன்னா அந்த ஓட்டை வந்துடும். ஏன்னா ஓட்டை போடுறதுக்குன்னு தனியாக என்கிட்ட மிஷின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுக்கிட்டு, ஆனால் முனையில் பிடிச்சிடாதீங்க. முனையில் பிடிச்சிங்கன்னா சூடு போட்டுடும். அதனால் கொஞ்சம் தள்ளியே பிடிச்சிக்கோங்க கம்பியை. நல்லா காய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓட்டை போட்டு வச்சுக்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த பக்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம காய்கறி கழிவுகள் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அப்போ நிறைய தண்ணி விடும். அதிலேருந்து கருப்பாக அந்த தண்ணி விடும். பட் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த செடிங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு உரமாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வர்றதுக்காக தான் இந்த பக்கெட்டில் நம்ம இவ்வளோ ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டேப் எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு அந்த பக்கெட்டில் 1 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த பென் வச்சு தான் மார்க் பண்ணேன். அது சரியாகவே மார்க்கிங் விழலை. அதனால் மார்க்கர் எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளாக் கலர் மார்க்கர் வச்சுக்கிட்டு சுற்றி ரவுண்டாக போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி போடும்போது அதில் ஓரளவுக்கு அந்த மார்க்கரில் அந்த அச்சு விழுந்துச்சு நம்ம எழுதும்போது. ஸோ இதை வச்சு மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த ரவுண்டாக போட்டிருக்கோமா. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதே மாதிரி அந்த கம்பியை நல்லா காய வச்சுக்கிட்டு அந்த ரவுண்டில் பக்கத்தில் ஓட்டை போட போகிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் பண்ணுறதுக்கு பெருசாக என்கிட்ட எதுவும் கிடையாது. இருக்கிற கத்தி அது அந்தளவுக்கு ஷார்ப் இல்லை. ஏன்னா காய்கறி வெட்டுற கத்தி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னால் ஓட்டெல்லாம் போட முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், பழையபடி இந்த கம்பியை தான் நல்லா காய வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஓட்டை போட்டுட்டு பாருங்கள், அதை அப்படியே எடுத்துட்டேன். ஓரளவுக்கு வந்துருச்சு. லாஸ்ட்டில் அந்த ஒட்டிகிட்டு இருந்த அந்த பீஸையும் கையில் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்தேன். அது வந்துருச்சு. நான் அந்த ஓட்டை போடும் போதே பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டுக்கு மேலே தான் ஓட்டை போட ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம அந்த ரவுண்டு போட்டிருந்தோம்ல, அதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த டேப் உள்ளே போகும். இல்லைனா நம்ம ஏன்னா கரெக்டாக அந்த இதில் போட்டிருந்தோம் இல்லையா, உள்ளே போகாது. அதனால் ரவுண்டுக்கு வெளியில் தான் ஓட்டை போட ஆரம்பித்தேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு அப்படி போட்டுமே ஃபஸ்ட்டு போகலை. அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா சைடில் அது மாதிரி ஓரத்தில் பண்ண உடனே அங்கே இன்னும் கொஞ்சம் கேப் கிடச்சிது. இப்போ அந்த டேப் அழகாக உள்ளே போயிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா டைட் பண்ணியாச்சு. ஸோ டைட் பண்ணிவிட்டு பக்கெட்டு உள்ளேயும் நம்ம டைட் பண்ண போகிறோம். அதில் பாருங்கள் வாசரு. அந்த வாசர் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் பண்ணுற இது இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த டேப் எனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னா, நம்ம இந்த கேன் வாட்டர்லாம் கவுத்துறதுக்கு ஒரு சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுருந்துருப்போம்ல, அது எங்கள் வீட்டில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுதான் நம்ம செடி வைக்கிறது கூட யூஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோ நான் காமிச்சிருப்பேன். அந்த டேப் மட்டும் நான் தனியாக கழட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஈஸியாக இருந்தது கலட்டுறதுக்கு. ஸோ கழட்டி வச்சுக்கிட்டேன், இதுக்காக தேவைப்படும்னு. ஸோ அதை வச்சு தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். பாருங்கள், அழகாக டேப் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த பக்கெட்டில் முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் அந்த பழைய காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதனால தான் அந்த கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அது வாஷ் பண்ணாலும் அதே கலரில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஓட்டை போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த பக்கெட்டை எடுத்து இந்த டேப் போட்டோம்ல, இந்த பக்கெட் மேலே போட்டு வச்சுக்கிட்டோம். அந்த மேல் பக்கெட்டுக்கு ஒரு மூடியை போட்டு வச்சுக்கிட்டோம். நல்லா டைட்டாக போட்டு அழுத்தி விட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். அது மேலே இருக்க பக்கெட்டில் தான் ஓட்டை போட்டோம். அதை எடுத்து அடியில் டேப் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அந்த பக்கெட்டுக்குள்ளே எடுத்து போட்டு வச்சாச்சு. இப்போ தண்ணி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி டேப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் டேப் திறக்க போகிறேன். வருது. ஓகே, தண்ணி பார்த்திங்களா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அந்த காய்கறி கழிவுகள்லேருந்து அந்த உரத்தண்ணி வந்துச்சுன்னா நம்ம இந்த டேப் வழியாகவே ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஓட்டை போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த பக்கெட் எடுத்து மேலே போட்டு நல்லா டைட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த பக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் உரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 or 2 months இருக்கும். அதுக்கு முன்னாடி நானே காய்கறி கழிவுகள்லாம் போட்டு வச்சுருந்தேன்.
அதில் பார்த்திங்கன்னா இந்த வேப்பலை இருக்குல்ல அதோட வேஸ்டிங்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மணல், அப்புறம் லைட்டாக தண்ணியில் தெளித்து அப்படி வச்சுட்டே வந்தேன். ஸோ அதில் தான் தண்ணி வந்து நிறைய அடிக்கடி விட்டுட்டு இருந்தது. இப்போ அந்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக்காக இருக்கும் அந்த ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செடிங்களுக்கெலாம் வந்து நம்ம அழகாக கொடுக்கலாம். ஸோ அது கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும், இலைகளும் நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா வரும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கப்புறம் புதுசாக எப்படி நான் உரம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் மேக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இன்றைக்கி தான் நான் இதை வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இதை எடுத்து உண்மையிலே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.